வணக்கம். சதீஷ்வா கிராஃப்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒயர் கூடைங்கள் தான் நம்ம இந்த வீடியோவிலலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் எந்த மாதிரி ஒயர் கூடைங்கள்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, பேஸ் வந்து நார்மலாக மேக் பண்ணி ஹைட் வந்து கிராஸில் போடுறாப்புல அந்த மாதிரி கூடைங்க தாங்க 2 கூடைங்க வந்து மேக் பண்ணியிருக்கேன். அதோட என்ன கலர் காம்பினேஷன், என்ன மெஷர்மெண்ட்டில் மேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து 24, அதாவது 20க்கு 8 இருக்கு இல்லையா, 20க்கு 8 அப்படிங்கிற மாடலில் வந்து நார்மல் பேஸும் ஹைட் வந்து கிராஸ்லேயும் பின்னிருக்கேங்க. டைமண்டாக சிங்கிள் டைமண்டாக வர்றாப்புல இது மாதிரி வந்து 2 ரோல் கூடைங்க, 1 ரோல் கூட. இது வந்து 1.5 கட்டுங்க. உள்ள ஸ்பேஸ் பாருங்கள், இந்த 1.5 கட்டு கூடையில் எவ்வளோது இருக்குன்னு ஸ்பேஸ் பாருங்கள். இதுக்கு வந்து ஹைட் வந்து அதிகமாக இருக்குங்க. நம்ம நார்மலாக ரன்னிங் ஒயர் வச்சு பின்றதை விட வந்து இது வந்து ஹைட் வந்து அதிகமாக இருக்கும். உள்ள ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோது இருக்குன்னு. டைமண்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேங்க. இது வந்து லஞ்சு கொண்டு போகலாம், கோயிலுக்கு கொண்டு போகலாம், அதுக்கப்புறமெல்லாம் நம்ம மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குலாம் நீட்டாக இருக்கும். அல்லது இதே மாதிரி வந்து பிஸ்கட்டில் போட்டு ஒரு ஹேண்ட்பேக் மாடலில் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பேக் பார்க்கும்போது தெரியும் பாருங்கள், ஹேண்ட்பேக் மாடலில் கூட இதை வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பிஸ்கட் நாட்டும் போட்டுக்கலாம். நான் வந்து நடுவில் பாருங்கள், நான் ஒரு பிஸ்கட் நாட் போட்டு காமிச்சிருக்கேன். இதுக்கு இப்போ இதோட மெஷர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த கூடைக்கு நான் என்ன கலர் எடுத்திருக்கேன்னா, ரெட்டும் சாண்டலும் எடுத்திருக்கேன். 2 கலர் தான், ரெட்டும் சாண்டலும் எடுத்துக்கிட்டு 20 ஒயர் சகப்பு ஒயர் வந்து கட் பண்ணியிருக்கேன். அது வந்து 7 அடியில் கட் பண்ணியிருக்கேன். 7 அடியில் 20 ஒயர் சகப்பு வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சாண்டல் வந்து என்ன ஆகும்னா, ஒரு கால் கட்டு வந்து சாண்டல் தேவைப்படும். அதை வந்து நான் ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணியிருக்கேன். நம்ம 4 ஒயர் நான் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, இந்த ஃபஸ்ட் ஒயர்லேருந்து 4வது நாட் வரையும் பின்னி அதுக்கப்புறம் அந்த ஒயருக்குள்ள அளவை வந்து விடுவோம்ல, அது மாதிரி விட்டு நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இதுவும் 4க்கு 4 நாட்டு தான். இந்த 4க்கு 4 நாட்டில் வந்து நெல்லிக்காய் போட்டுக்கலாம், பிஸ்கட் போட்டுக்கலாம், மல்லிகை முட்டு போட்டுக்கலாம். அது மாதிரி நம்ம என்ன டிசைன் வேணாலும் போட்டுக்கலாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்மளுடைய அளவு வந்து வேரி ஆகும். இதில் வந்து நான் 2க்கு 2 நாட் போட்டுக்கிறதுனால எனக்கு 7 அடிங்கிறது கரெக்டாக இருக்குங்க. எவ்வளோ டைமண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். டைமண்ட் வந்து இப்படி கிராஸாக எண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து எண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அரை டைமண்ட் தான் கிடச்சிருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 மொத்தம் 3 6 7 8 சரியா, 8 டைமண்ட் வந்து ஃபுல் டைமண்ட் கிடச்சிருக்கு. ஆஃப் வந்து கொஞ்சம் கிடச்சிருக்கு. சரிங்களா, அந்த உள்ளதுக்கு வந்து நான் ஹைட் வந்து வச்சுருக்கேங்க. இதே மாதிரியெல்லாம் வந்து கூட பின்னோம் அப்படின்னா இது மாதிரி பின்னும் போது ஈஸியாக பின்னிடலாம். அதுக்கப்புறமால நமக்கு டைமும் சேவ் ஆகுங்க. அதிகமாக வந்து கூட பின்னி சேல்ஸ் பண்ணுறவங்க வந்து இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமால கைப்பிடி கொஞ்சம் வளர்த்தியாக தான் வச்சுருக்கேன், ரொம்பவும் ஹைட்டாக வைக்கல. இன்கேஸ் வந்து நம்ம வந்து ஒரு ஹேண்ட்பேக்காக கூட போட்டுக்கிறாப்புலவே வேணாலும் நான் அந்த பேக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுனால நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். 2 ஒயர் உருட்டு கைப்பிடி தான் போட்டிருக்கேன். சாண்டலில் 1, ரெட்டில் 1, 2 கலரில் வந்து நான் அந்த கூடையை வந்து மேக் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பேரட் க்ரீன் வித் பர்பிள். பேரட் க்ரீன் வித் பர்பிளில் வந்து அதே மெஷர்மெண்ட்ஸ் தான். இதில் வந்து க்ரீன் இருக்கு இல்லையா, பேரட் க்ரீன் வந்து 24 எடுத்திருக்கேன், 8 அடி போட்டிருக்கேங்க. பர்பிள் கலரை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து வச்சுருக்கேன். இந்த கலர் பார்க்கவே எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த க்ரீன் வந்து கிளாஸ் ஒயர் மாதிரி தெரியுங்க. நான் நார்மலாக எப்பொழுதும் போடுற ஸ்வஸ்திகான் ஒயரில் தான் வந்து நான் அந்த கூட எல்லாமே மேக் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து சேம் சைஸ் தாங்க. இங்கே பாருங்கள், இந்த 2 கூடைகளுமே சேம் சைஸ் தான். கைப்பிடியும் வந்து 2 ஒயர் உருட்டு கைப்பிடி தான் போட்டிருக்கேன். ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு, எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் இந்த கூடைங்கள்லாம். இது மாதிரி கூடைங்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த கூடைங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.